பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக ஏகே பாலிடிக்ஸ் சேனல்ல இருந்து பத்திரிகையாளர் திரு அகிலன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அவர்கள் ஒசூரில் வந்துட்டு விமான நிலையம் அமைய போகிறதா சொல்லி அறிவிச்சிருந்தார். ஒசூரில் ஏற்கனவே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் வந்து உருவாகிட்டு இருக்குது. எப்படிருந்து அது நிறைய போயிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. இப்போது அந்த இடத்துல ஏர்போர்ட் அமைஞ்சா அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்? முதலமைச்சர் அவர்களோட இந்த அறிவிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாடு வந்து 1970 ஹொசூரை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பெங்களூர் வந்து கர்நாடகாவோட தலைநகரமாக ஆனதுலேருந்து அந்த இடம் வந்து மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சிட்டியாக தென்னிந்தியாவில் இருக்கு. அந்த சிட்டிக்கு பக்கத்தில் அந்த ஸ்டேட்டுக்கு, அதாவது கர்நாடகாங்கிற அந்த ஸ்டேட்டுக்கு நிறைய இடங்கள் கிடையாது. அவங்களுக்கு மேற்கு பகுதியில் நிறைய இடம் இருக்கு, வடக்க நிறைய இடம் இருக்கு, தெற்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலும் அவங்களுக்கு பெரிய இடம் வசதி கிடையாது. அந்த நேரத்தை அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஹொசூரை வந்து ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்றுது. அங்கே வந்து நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வருது, கார் மேனுஃபேக்சரிங், உதிரி பாகங்கள் தயாரிக்கிறது, லாரிக்கான சேஸ் செய்கிறது, இந்த மாதிரியான நிறைய இண்டஸ்ட்ரீஸை வந்து அங்கே கொண்டு வராங்க. டைட்டன் வாட்ச் கம்பெனி, இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி எல்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கக்கூடிய ஹொசூருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையாக இருக்குது. ஒன்று அவங்க சென்னைக்கு வரணும், இல்லை கோயம்புத்தூர் போகணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெங்களூருக்கு போகலாம். பெங்களூரில் ஏர்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த தமிழ்நாட்டிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகிறது பெங்களூர் வழியாக வெளில போகிறது வந்து நமக்கு நிறைய செலவுகளை கொடுக்குது. அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு ஏர்போர்ட், அது மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்கக்கூடிய ஒசூரில் அந்த பகுதியில் ஒரு ஏர்போர்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப வசதி கொடுக்கும். பெரிய செலவுகள் வந்து இந்த நிறுவனங்களுக்கு இருக்காது. தமிழ்நாடு அரசும் தங்களுக்கு வர வேண்டிய வருவாயை கர்நாடகாவுக்கு இழக்க வேண்டிய சூழலில் இருக்காது. அதனால இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே வில்சன் அவர்கள் கோரிக்கை வச்சிருந்தாரு. அதுக்கு வந்து முன்னாள் இணையமைச்சர் வந்து பதில் கொடுக்கும்போது பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து 150 கிலோமீட்டருக்குள்ளே எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதை மீறி உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்பவும் அதே நிலைமை தானே இருக்கும். இப்பவும் கூட அறிவித்த உடனே அண்ணாமலை அவர்கள் இதே தான் கோட் பண்ணி சொல்கிறாரு. இப்போ இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு பார்க்குறீங்க? இல்லை, 150 கிலோமீட்டர் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. ஏற்கனவே சிவில் ஏவியேஷன் துறையோட இணையமைச்சராக இருந்த வி.கே. சிங் அவர்களும் ராஜ்யசபாவில் இதே கருத்தை முன் வச்சார். 150 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் வேற எந்த ஏர்போர்ட்டுக்கும் அனுமதி கிடையாது. பிஐஏஎல், அதாவது அந்த கெம்பேகவுடா ஏர்போர்ட்டோட நிறுவனம், அந்த நிறுவனம் தான் அந்த கெம்பேகவுடா ஏர்போர்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பெங்களூரில். ஆமாம், பெங்களூர் ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. 2008 போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா 2033 வரைக்கும் 25 வருஷத்துக்கு அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 150 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் வேற எந்த ஏர்போர்ட்டுக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு 2008 ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டை தான் இப்போ இவங்க எடுத்து காட்டுறது. அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, வி.கே. சிங்காக இருந்தாலும் சரி. ஆனால் சிவில் ஏவியேஷன் கைடன்ஸ் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பேராகிராஃப் 8.1, அதில் ஏபின்னு 2 கேட்டகரி இருக்கு. 150 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் எந்த ஏர்போர்ட்டும் அமையக்கூடாது அப்படின்னு 8.1A சொல்லுது. ஆனால் 8.1B என்ன சொல்லுதுன்னா, பாயிண்ட் பை பாயிண்ட், அதாவது அந்த கேஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏர்போர்ட்டை பர்மிஷன் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு ப்ரொபோசல் வருது, ஹொசூரில் இப்போ ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க, வருது, அதுக்கு தேவை இருக்கா, உண்மையாகவே அது தேவை இருக்கா, இல்லை அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டை பாதிக்குமா எப்படிங்கிறதுலாம் ஸ்டீரிங் கமிட்டி போட்டு அதை ஆய்வு செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க 2 கைட்லைன்ஸில் 2 பாயிண்ட்ல 2வது பேராகிராஃபில் அது இருக்குது. அதாவது 8.1ல பி, ஸ்டீரிங் கமிட்டி ஒப்புதல் அளிச்சதுன்னா நீங்கள் ஏர்போர்ட்டை பில்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து டெல்லியில் இருக்குது. நொய்டாவில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை அமைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வருது உத்தரப்பிரதேச மாநிலத்தில். அப்போ நொய்டாவுக்கான அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு மத்திய அரசு பர்மிஷன் கொடுத்துருக்கு. சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கு. 150 கிலோமீட்டருக்குள்ள. ஆமாம், 85 கிலோமீட்டர் தான் வருது. டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஜெவர் அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் தான் அந்த நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அமையுது. 85 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்கல்ல, அதே பர்மிஷனை இங்கே ஏன் கொடுக்கக்கூடாது? இன்னொரு கேள்வி என்னன்னா, பெங்களூரில் 2வது ஏர்போர்ட், இப்போ ஒரு ஏர்போர்ட் இருக்குது, இன்னொரு ஏர்போர்ட் இது பத்தலை, எங்களுக்கு இன்னொரு ஏர்போர்ட் அமைக்கணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேயே சென்னையிலேயே எடுத்துங்களேன். சென்னையில் இப்போ வந்து மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது. பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்களா இல்லையா? மீனம்பாக்கத்துலேருந்து 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளேயே அந்த பரந்தூருங்கிற அந்த கிராமம் வந்துருச்சு.
அதுக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா இல்லையா? இப்போ இதே மாதிரி இந்த ஹொசூர் விமான நிலையத்துக்கும் பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறது தான் பி வில்சன் டிஎம்கே வைக்கக்கூடிய கோரிக்கை. ரைட். இப்போ இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ஆனால் சிவில் ஏவியேஷன் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நிதி தொடர்பான பிரச்சனைகள்ல ஜிஎஸ்டி நிதி பங்கீட்டுல சரி இந்த மாதிரியான பிரச்சனைகளை நமக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. இது இத்தனைக்கும் நாம வரி கொடுத்து அது திரும்ப வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டுற ஒரு விஷயத்துக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒன்றிய அரசு வந்து அனுமதி கொடுத்துருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதில் சிக்கல் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு வழியும் இருக்குது. இப்போது சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் யார்? தெலுங்கு தேசம் பார்ட்டியோட ஒரு மெம்பர் தான் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான மினிஸ்டர். ராம்மோகன் நாயுடுவா அவர் தான் வந்து இப்போது மினிஸ்டர் சிவில் ஏவியேஷனுக்கு. முன்னாடி பிஜேபி தனியான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்துச்சு, மெஜாரிட்டி ஆட்சி. இந்த முறை மைனாரிட்டி ஆட்சி அப்படிங்கிறது வந்து பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் ஒரு பலத்தை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு சாதகமாக செயல்படும் அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு தேசம் பார்ட்டியோட ஆட்சி நடக்குது. தமிழ்நாட்டுக்கும் அடுத்த பக்கத்து ஸ்டேட்டு அப்படிங்கிறதுனால நிறைய தொடர்புகள் வந்து இந்த 2 ஸ்டேட்ஸுக்கும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடுவோட பிஸ்னஸ், அவரோட பர்சனல் பிஸ்னஸ் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு அந்த அவரோட குடும்ப நிறுவனம் தான் அது. அதோட மார்க்கெட் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய மார்க்கெட், ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்போது இவங்களுக்குள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சந்திரபாபு நாயுடுவோட அந்த ஆந்திராவோட கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இணக்கமான சூழல் இருக்கணும் அப்படிங்கிறது 2 கவர்மெண்ட்டுமே விரும்புவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ராம்மோகன் நாயுடு தான் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது இறுதி முடிவுகள் யார் வேணாலும் எடுக்கட்டும், ஆனால் ஒரு கன்சென்சஸை ஏற்படுத்துறதுக்கு. ஆனால் இப்படி மூணாலுமே ஒரு குறுக்கோடியில போற மாதிரி ஒரு இது குறுக்கு வழியே கிடையாது. சட்டத்துக்கு புறம்பா எந்த கோரிக்கையும் அரசு வைக்க போறது கிடையாது. சட்டப்படி தான் நடக்க போகுது. ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுனால இவரும் இந்த பக்கம் நட்பு ரீதியாக பழகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால 2 ஸ்டேட்ஸுக்கும் நடுவில் நிறைய டிரான்சாக்ஷன் இருக்க போகிறதுனால இந்த மாதிரியான ஒரு வட்டத்திலிருந்து அதை அணுகும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான பர்மிஷனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. முன்னாடி மாதிரி ஒரு முரட்டுத்தனமான அதிகாரத்தை செலுத்த முடியாது. ஆட்சி பிரிஞ்சு கிடக்கு. 2-3 கட்சிகள் பங்கெடுத்து தான் இந்த ஆட்சியை அமைச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது ரொம்ப மூர்க்கமாக அவங்களோட அதிகாரத்தை செலுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால ராம்மோகன் நாயுடு அல்லது சந்திரபாபு நாயுடுவோட உதவியோட ஒசூரில் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைஞ்சா என்ன நல்லது தானே. அடுத்து ஏற்கனவே வந்து பெங்களூர்லேருந்து ஒசூருக்கு வந்து மெட்ரோ வரதா ஒரு திட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. அது பேச்சுவார்த்தை இருக்கா இப்போ சொல்றாங்க. இப்போ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்று வருது அப்படிங்கும்போது ஒசூரோட growth எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள்? ஒசூர் வந்து ஏற்கனவே ரொம்ப வேகமாக உலக அளவில் மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நகரங்களில் முதல் 15 இடத்துல ஒசூரும் இருக்கு. அவ்வளோ முக்கியமான நகரம். ஏன்னா அந்த அளவுக்கு பறந்து விரிந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கே டெவலப் ஆகிருக்கு. நிறைய வேலை வாய்ப்புகள் அங்கே கிடைக்கிறதுனால பல்வேறு மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் அங்கே வேலை தேடி வராங்க. ஏன் கர்நாடகாலேருந்து வராங்க. டெய்லி கர்நாடகாலேருந்து ஒசூர் வந்துட்டு போகிறவங்களோட எண்ணிக்கையே அதிகம். அந்த மாதிரியான ஒரு சூழலில் வெறும் பேருந்து மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியல. பெங்களூரோட டிராஃபிக் என்ன அப்படிங்கிறது அங்கே வாழ்ந்து அங்கேருந்து ஒசூருக்கு வந்துட்டு போகிறவங்களை கேட்டால் புரியும். அந்த நேரத்தில் இந்த பொம்மசந்திரா அப்படிங்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அதை வந்து ஒசூர் வரலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ வந்து பொம்மசந்திரா வரைக்கும் இருக்குது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சென்னை மெட்ரோ சார்பாக முன் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கான ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. கர்நாடகா கவர்மெண்ட் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக. ஏன்னா எல்லா வேலைவாய்ப்பும் ஒசூருக்கு போயிடும், அவங்களோட பெங்களூருக்கான டெவலப்மெண்ட் வந்து ஒசூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து மேலும் வலுவடைகிறதுக்கு மேலும் டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய எம்ப்ளாயீஸ் தேவைப்படுறாங்க. ஆனால் அந்த எம்ப்ளாயீஸை அகாமடேட் பண்ணுறதுக்கு பெங்களூர் சிட்டி பத்தாது. அப்போது ஒரு துணை நகரம் மாதிரி ஒசூரில் அதற்கான அகாமடேஷன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சுன்னா ஒசூர்லேருந்து இவங்க வந்துட்டு போகிறதுக்கு மெட்ரோவை பயன்படுத்துவாங்க. அதனால 2 நகரங்களும் வளரக்கூடும். பெங்களூர்லேருந்து ஒசூரில் வந்து வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க, ஒசூர்லேருந்து பெங்களூரில் போய் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. இந்த 2 பிரிவினருக்கும் அந்த ஒசூர் மெட்ரோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் நபர்கள் வந்து கருதுறாங்க. இப்போ சாதாரண மெட்ரோ நீட்டிக்கிறதுக்கே வந்து அரசு மூலமா எதிர்ப்பு வந்துட்டு தான் இருக்குது. இப்போ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரன்ற போது அதை ஒருவேளை பெங்களூரை பாதிக்குது இல்லை கர்நாடகாவை பாதிக்குதுன்னு போது அதில் அரசு தலையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க?
ஆமாம், கர்நாடக அரசு வந்து ஒசூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்படும். ஆனால் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுக்கு எது நன்மை, தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டுக்கு எது நன்மை? இப்போது பிஐஏஎல், அதாவது அந்த பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ஒரு ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் இயங்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட். அது முழுதும் பப்ளிக்கும் கிடையாது, முழுவதும் ப்ரைவேட்டும் கிடையாது. ஸோ ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் யோசிக்குமா, தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டுக்காக அதை யோசிக்கணுமா? தமிழ்நாடு மக்களோட, ஹொசூர் அப்படிங்கிற அந்த ஏரியா மக்களோட நலனுக்காக யோசிக்கணுமா? ஹொசூருங்கிற அந்த டெவலப்மெண்டல் ஏரியாவுக்காக யோசிக்கணுமா? ஹொசூருங்கிற அந்த நகரம் ஒரு துணை நகரம் மாதிரி பில்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கக்கூடிய நகரத்துக்காக யோசிக்கணுமா, இந்த பிஐஏஎல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்காக யோசிக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஓகே, இந்த பிரச்சனை குறித்து நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.